வணக்கம். ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் அத்தியாயம் 2. முந்தைய அத்தியாயத்தில் பீஷ்மரின் பிறப்பை பற்றி அறிந்தோம். பீஷ்மரின் இயற்பெயர் தேவவிரதன் என்பதாகும். இந்த அத்தியாயத்தில் தேவவிரதன் என்ற பெயர் பீஷ்மர் என்று எவ்வாறு மாறியது என்றும் தந்தைக்காக பீஷ்மர் எடுத்த சபதத்தை பற்றியும் அறிவோம். வாருங்கள், அத்தியாயத்திற்குள் செல்லலாம். பீஷ்மரின் பயங்கர சபதம். கங்கை தேவி வளர்த்த தேவவிரதன் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்று வில்லாற்றல், அரசியல், தர்மம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார். பின்னர் கங்கை தேவி அவரை மன்னர் சாந்தனுவிடம் ஒப்படைத்தார். சாந்தனு தேவவிரதனை ஹஸ்தினாபுரத்தின் இளவரசராக அறிவித்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு சாந்தனு யமுனை நதிக்கரையில் சத்தியவதி என்ற இளம்பெண்ணை கண்டு காதலிக்கிறார். சத்தியவதியை திருமணம் செய்து கொள்ள சாந்தனு விரும்புகிறார். அதற்காக சத்தியவதியின் தந்தையிடம் பெண் கேட்கிறார் சாந்தனு. அதற்கு சத்தியவதியின் தந்தை, என் மகளுக்கு பிறக்கும் மகனே அரசனாக வேண்டும் என்ற நிபந்தனையை முன்வைத்தார். ஆனால் தேவவிரதன் ஏற்கனவே பட்டத்து இளவரசராக இருந்ததால் சாந்தனு மனவேதனையுடன் அரண்மனைக்கு திரும்பினார். ஹஸ்தினாபுர அரண்மனையில் ஒரு நாள் மன்னர் சாந்தனு எப்போதும் சோகமாகவே இருந்தார். சாப்பிடவில்லை, சிரிக்கவில்லை, யாரிடமும் பேசவில்லை. இதை கவனித்த அவரது மகன் தேவவிரதன், என் தந்தை ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறார் என்று ஆராயத் தொடங்கினார். அப்போது அமைச்சர்கள் உண்மையை சொன்னார்கள். யமுனை நதிக்கரையில் வாழ்ந்த சத்தியவதியை சாந்தனு காதலித்தார். ஆனால் சத்தியவதியின் தந்தை ஒரு நிபந்தனை வைத்திருந்தார். என் மகளுக்கு பிறக்கும் மகன்தான் அடுத்த மன்னராக வேண்டும். இதை கேட்ட தேவவிரதன் உடனே சத்தியவதியின் தந்தையை சந்தித்தார். அரச பதவி எனக்கு வேண்டாம், சத்தியவதியின் மகனே அரசனாகட்டும் என்றார். ஆனால் சத்தியவதியின் தந்தைக்கு இன்னும் சந்தேகம். நீ அரசனாக மாட்டாய், ஆனால் உன் பிள்ளைகள் நாளை அரச உரிமை கேட்டால் என்ன செய்வது? அந்த ஒரு கேள்வி தேவவிரதனின் வாழ்க்கையே மாற்றியது. அவர் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி, இந்த நொடி முதல் என் வாழ்நாள் முழுவதும் நான் திருமணம் செய்ய மாட்டேன், எனக்கு ஒருபோதும் குழந்தைகள் பிறக்காது என்று சபதம் செய்தார். அந்த சபதத்தை கேட்ட அனைவரும் அதிர்ந்து போனார்கள். தேவர்கள் மலர் தூவி வாழ்த்தினர். அந்த நாளிலிருந்து தேவவிரதன் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார். அவரது தியாகம் மகாபாரதத்தின் மிகப்பெரிய திருப்பமாக மாறியது. மகாபாரதம் என்ற ஒரு போர் தொடங்க மூல காரணமாக அமைந்தது அந்த சபதம்தான். தந்தையின் துயரை நீக்குவதற்காக யோசிக்காமல் எடுத்த சபதம் பின்னாளில் அவருக்கு மிகுந்த வேதனையை தரப்போகிறது என்று அப்போது பீஷ்மர் அறிந்திருக்கவில்லை. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, பின் விளைவுகள் எதை பற்றியும் சிந்திக்காமல் பிறருக்கு எந்த வாக்குறுதியும் அளிக்கக்கூடாது. அடுத்த எபிசோடில் சாந்தனு சத்தியவதி திருமணம், அவர்களின் மகன்கள், மேலும் குரு வம்சத்தில் விதி எப்படி புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது என்பதை பார்ப்போம். நன்றி.